என்ன நம்புறவங்க நான் கைவிடவே என்னை எதிர்க்கிறவங்க பழி வாங்காம விடவே மாட்டேன். இதான் என்னுடைய கேரக்டர். வெள்ளைக்காரன் காலத்திலிருந்தே இங்க வர்ற கலெக்டர்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுல சாப்பிடாம போக மாட்டாங்க. சமஸ்திரு சுக்கராத தம்பரான் அவர்களே நம்ம மாளிகைக்கு விஜயம் செய்திருக்கிறாங்க. இதெல்லாம் நான் பெருமையா சொல்றதா நீங்க நினைச்சுக்க கூடாது. ராமசாமி, ஏன் தேதி குறிக்கல? உனக்கு வர வர ஞாபகம் மருதி ரொம்ப அதிகமா போச்சுடா. ஐயா, இன்னைக்கு தேதி ஆறுங்க. இருக்கட்டுடா, நான் கிடைச்சதான் 7ஆம் தேதினா சம்பள தேதி ஆச்சுங்களே. எல்லாருக்கும் இன்னைக்கு சம்பளப்படுத்த நல்லதுங்க. இது சரி வராது. நீங்களும் இருந்து விருந்து சாப்பிட்டு போயிடுங்க. பரவாயில்லைங்க, வேண்டாங்க. இன்னொரு தடவை ஒரு முழு கண்டிப்பா சாப்பிடுறேங்க. இது சரி வராது. நீங்க கைய நினைக்கலன்னா ஐயா கண்ணனைஞ்சு போயிடுவார். வாங்க டாக்டர். இவரு எங்க குடும்ப டாக்டர் ராமலிங்கம். நீங்க வருவீங்கன்னு ஐயா நேத்தே சொன்னார். ஐயா, அந்த மருந்து மாத்திரை எல்லாம் நீங்க சாப்பிட்டீங்களா? மருந்து எங்கேயோ வச்சுட்டு தேடி தேடி பாக்குறேன், இடம் தெரியல. இது சரி வராது. நீங்க இப்படி அடிக்கடி மருந்து மாத்திரை சாப்பிட மறந்தா ஒரு நாளைக்கு உங்க உடம்பைய மறக்க வேண்டிய நிலைமை வரும். ஆமாங்க ஐயா, மருந்து விஷயத்துல மாத்திரம் இப்படி ரொம்ப அழுகட்டாயமா பிடிக்காரு. நானும் வற்புறுத்தி கொடுக்காம தான் பாக்குறேன். இப்படி மருந்து சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்குங்க ஆகும்? உட்காருங்க. விருந்தாளிகளை வச்சுக்கிட்டு டாக்டர் முன்னால என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்றியா? இரு ரஹீம் ஐயா, மான் கறியில இருந்து மீன் கறி வரைக்கும் டின்னருக்கு ரெடியா? மான் கறியா? வாசல்ல மான் கட்டி இருக்கும் போதே நான் நினைச்சேன், வாசல்ல எது கட்டி இருக்கோ அதான் நாங்க சமைப்போம். இது சரி வராது. யாராவது மாத்தி நாயகையே கட்டிட போறாங்க. அப்படி மாத்தி கட்டினான்னு கட்டுவானுங்க. அப்ப அறுக்கும் போது இருந்தா கூட இருந்தா தான் சாப்பிடலாம். அப்போ நீங்களே இருந்து சாப்பிட்டு போங்க டாக்டர். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ராமசாமி, காதை கொடு. பெரிய எலாஸ்டிக் காது இழுத்தோன்னு வந்துடும். வாயா எப்படி? யாராவது மாத்தி கட்டிடாம பாத்துக்க. இன்னைக்காவது சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். வாங்கம்மா வாங்கம்மா வாங்க. கடுதாச்சி வந்துருக்குதுங்க. நீங்க அனுப்புன பணம் போய் சேர்ந்துருங்களா? உங்களை ரொம்ப கேட்டு எழுதிருக்கேன். மஞ்சு யாருங்க? இந்த அம்மாவுடைய பொண்ணு. ஆதரவு இல்லாத குடும்பம், படிக்க வைக்க வசதி இல்ல. ஐயா தான் அந்த பொண்ணை பட்டணத்துல டாக்டருக்கு படிக்க வச்சுட்டு இருக்காரு. உங்களை போல இருக்கிறவங்க செய்யற கைங்கரியத்தினாலதான் இந்த நாட்டுல மழையே பெய்யும். இந்த கணக்கு சரி வராது. கொஞ்ச நாளைக்கு முந்தி புயல் அடிச்சு ஆயிரக்கணக்கான பேர் செத்து போனாங்களே, அது கூட ஐயாவுடைய கைங்கரியம்னு சொல்றீங்களா? பையன் கந்தசாமி எங்க? சின்னையா பொங்கல் விழா போட்டிக்காண்டி போயிருக்காங்க. மறந்து. அப்ப இந்த வருஷம் மறையேற போட்டிலையும் என் பையன் தான் பரிசு வாங்க போறான். அதான் முடியாது. ஏன்? இந்த வருஷம் நான் ஏற போறேன். எப்படி? புடிச்சுதான். அப்படி ஏன் முடியாதா? பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு அரசியல்வாதி தென்னை மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டு சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன்னு போய் உட்கார்ந்துட்டாரு. நான் தான் டெய்லி மரத்து மேல ஏறி போய் வீட்டு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருந்தேன். அதுல பாருங்க வேடிக்கை, ஏறும் போது அவனா ஏறிட்டான். நான் இவ்வளவு தூரம் இன்ஜெக்ஷன் கொடுத்தும் இறங்கும் போது கயிறு கட்டி தான் இறக்க வேண்டியதாகி போச்சு. ஐயா, விருந்து ஆரம்பமாகட்டும், மான் கறி வேகட்டும். நான் போட்டியில போய் கலந்துக்கிட்டு பணமுடி கூட வரேன். அப்ப வரட்டா? வரேங்க. எனக்கு கொஞ்சம் கறி இருக்கு. வரட்டா? இது